PT செங்கல்வராய நாயக்கர் IAS அகாடமியின் ஒன்றிய அரசு பணிக்கான ஒன்றிய தேர்வாணையம் போட்டித் தேர்வு பயிற்சி மைய துவக்க விழா நிகழ்ச்சி சென்னை சூளை CNT வளாகத்தில் நடைபெற்றது. PT செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவர் மேனாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பொன் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வன்னியர் குல சத்திரியர் பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் M. ஜெயராமன், பிரஸ் இன்ஃபர்மேஷன் சென்னை மண்டல கூடுதல் இயக்குனர் அண்ணாதுரை, GST மற்றும் சுங்கவரித்துறை முதன்மை ஆணையர் சந்தோஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களால் கலந்து கொண்டனர். மேலும் PT செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி V. சந்திரசேகரன், மேனாள் நீதிபதி S. சாத்தாபிள்ளை, R. கண்ணையன், S. ரேணுகா, H. வெங்கடேஷ், P. அரிஸ்டாட்டில், M. ராஜேந்திரன், MN விஜயசுந்தரம் ஆகியோர் இத்துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். அறக்கட்டளையின் தலைவர் பொன் கலையரசன் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது: PT செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையில் சித்த, அலோபதி ஆகிய மருத்துவ படிப்புகளும், பாலிடெக்னிக், கலை, அறிவியல், பொறியியல் பிரிவுகளில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த எளிதான தவணை முறையில் கட்டணத்தை செலுத்தி மாணவர்கள் பயில்கின்றனர். மேலும் மாணவர்கள் கல்லூரி வேலைவாய்ப்பு முகாம் மூலம் இந்தியாவின் மிக சிறந்த நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள். கடந்த வருடம் 80% இருந்த அட்மிஷன் 100% கடந்து உபரியாக 10% அட்மிஷன் அதிகமாக நடந்துள்ளது. அரசு பாலிடெக்னிக் 50% உள்ள நிலையில் எங்கள் பாலிடெக்னிக்கில் 90% வரை அட்மிஷன் உள்ளது. நாங்கள் இந்த அறக்கட்டளைக்கு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் தரப்பட்டியலில் 390வது இடத்தில் இருந்த தற்போது 113வது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். வணக்கம். இந்த PT செங்கல்வராய நாயக்கர் ட்ரஸ்டில் நான் சேர்மனாக இருக்கேன். என் கூட நல்லா IAS, ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர், ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், என்ஜினியர் மற்றும் கல்வியல் டாக்டரேட் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 8 பேர் ட்ரஸ்டீஸாக இருக்காங்க. 9 பேர் அடங்கிய ஒரு குழு தான் இதை ட்ரஸ்ட்டை நடத்திட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கீம் டிகிரி படி ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 முறையாக நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த போர்டு வன்னியருக்குன்னு ஒரு போர்டு ஆரம்பித்தாங்க. அந்த ஆக்ட் வந்த பின்னாடி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நாங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வரோம். அதாவது வள்ளல் PT செங்கல்வராய நாயக்கர் வந்து 150 வருடங்களுக்கு முன்பே அவர் சம்பாதிச்ச அவ்வளோ சொத்துக்களையும் ஒரு உயிர் எழுதி வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி கல்வி நிறுவனங்களுக்கு அதுவும் தொழிற்கல்வி முக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த உயிரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுபடி நாங்கள் பாலிடெக்னிக், என்ஜினியரிங் காலேஜ், ITI மற்றும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே நடத்திட்டு வரோம். சித்தா கிளினிக் நடத்துகிறோம். இங்கேயும் நடத்துகிறோம். காஞ்சிபுரம் உவேரியில் சித்தா கிளினிக், அலோபதி கிளினிக் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அங்கே உவேரியில், இங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் வர்றாங்களோ அவங்களுக்கு சேர்ந்து கோச்சிங் கொடுக்கலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களும் சேர்த்து நல்ல கோச்சிங் கொடுக்குறோம். இது மாதிரி நல்ல முறையில், அதுவும் இல்லாமல் கோச்சிங் பண்ணுற ஜீவாங்கிறவர் தான் டைரக்டராக இருக்காருங்க அந்த IAS கோச்சிங்க்கு. அவருடைய மேற்பார்வையில் நல்ல டீச்சர்ஸ் வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னாக்கா நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து 4 பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் லாஸ்ட் இயரில் இருந்து.
அதில் வந்து ரூரலில் கிராமப்பகுதியிலேருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து குறைஞ்சது ஒரு 100 to 150 பிள்ளைகளுக்கு இங்கே எஜுகேஷன் கொடுக்குறோம். அதெல்லாம் நம்ம ஸ்கூல்லையும் படிக்க வச்சு மேலே நம்ம ட்ரஸ்ட்டில் நடத்துகிற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் என்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், அவங்க விருப்பப்படுற கோர்சஸில் கடைசி வரைக்குமே எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் இலவசமாக படிக்க வச்சு இலவசமாக தங்குறது, சாப்பாடு எல்லாமே இலவசமாக கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ இடத்துல 80 பசங்க ஸ்கூலில் இப்போ தங்கி படிக்கிறாங்க. ஒரு 15 பேர் பாலிடெக்னிக்கில் சேர்ந்துருக்கிற பசங்களும் ஃப்ரீயாக ஹாஸ்டல் அண்டு ஹாஸ்டல் அகாமடேஷன், ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நிறைய இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சித்தா கிளினிக் இலவசமாக செய்கிறோம், அலோபதி கிளினிக் இலவசமாக செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஸ்டியூஷனும் நாங்கள் நடத்துகிற அத்தனை இன்ஸ்டியூஷன்ஸுமே என்ஜினியரிங் காலேஜிலேருந்து என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப குறைஞ்ச கட்டணம், அவங்க வந்து சுலபமான தவணைகளை பே பண்ணுறது. ஸ்கூலில் இப்போ தங்கி படிக்கிறாங்க. ஒரு 15 பேர் பாலிடெக்னிக்கில் சேர்ந்துருக்கிற பசங்களும் ஃப்ரீயாக ஹாஸ்டல் அண்டு ஹாஸ்டல் அகாமடேஷன், ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நிறைய இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சித்தா கிளினிக் இலவசமாக செய்கிறோம், அலோபதி கிளினிக் இலவசமாக செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஸ்டியூஷனும் நாங்கள் நடத்துகிற அத்தனை இன்ஸ்டியூஷன்ஸுமே என்ஜினியரிங் காலேஜிலேருந்து என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப குறைஞ்ச கட்டணம், அவங்க வந்து சுலபமான தவணைகளை பே பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறோம். அதனால் ஏழ்மையான பசங்க அத்தனை பிள்ளைகள் அத்தனை % அட்மிஷன் ஆச்சு. இந்த வருஷம் 100% அட்மிஷனை எதிர்பார்க்குறோம். இந்த போன வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புது குரூப்பை கொண்டு வந்தோம். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்டேக் வந்து 60 இருந்தது 120 அதிகப்படுத்தி வாங்கியிருக்கோம். அதனால் இப்போ ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தியிருக்கோம். அதே சமயத்தில் பசங்களும் போன வருஷம் 90%ங்கிறது இந்த வருஷம் 100% எதிர்பார்க்குறோம் அட்மிஷன்ஸு ஃபுல்லாகவே. அது வந்து நாங்கள் பொறுப்பில் எடுக்கும்போது 390 ரேங்கில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ வந்து 113வது ரேங்க்கு கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ஒரு 3 வருடங்களில் இந்த முன்னேற்றங்கள். ஓகே.